மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழாவுக்கு வந்திருக்கவங்க மரியாதைக்குரிய எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இது ஒரு நன்றி விழா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. யாருக்கு யார் நன்றி அப்படிங்கிறது எல்லாருமே முதலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விழாநாயகன் சத்யா மியூசிக் டைரக்டர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படத்துக்கு ட்ரெய்லருக்கு அங்கே ரீரிகார்டிங் அதெல்லாம் ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்தது. இதில் அடுத்தது நான் நன்றி சொல்லணும். யாருக்குன்னா நம்ம சூப்பர் குட் சௌத்ரி சாருக்கு. என்னென்னா இது எல்லாருமே ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டவர் ஒரு சௌத்ரி சார் அவர்கள். ஸோ எல்லாம் அங்கேருந்து எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இவங்க எல்லோரும் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க. இவங்கனால இன்னும் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். இப்போ பெருசாக படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னா படம் 2 பேர் சேர்ந்து விக்ரமனும் ரவிக்குமாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க போது கண்டிப்பாக எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி கதையிலேருந்து மற்ற விஷயத்துல எல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இதில் விக்ரமனுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்னென்ன டைரக்டராக இருந்ததோட அப்போ இன்னும் படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற டென்ஷன் இருக்குது. அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன். அதே மாதிரி அடுத்தது அவருடைய புள்ள விஜய் கனிஷ்கா இருக்கார். அவருக்கு தான் சோதனை. என்னென்னா எங்கேருந்து வர்றாரு யார் என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய எடுத்துன்னுமே அது ஒரு கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு சமாச்சாரம். உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அவர் அப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ஃபஸ்ட்லேயே சோதனையை சந்திக்கிறது நல்லது தான். ஏன்னா ஃபஸ்ட்டில் சோதனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போகும். இப்போ இவங்க எனக்கு தெரிஞ்சு 2 இது எப்போவுமே கை கொடுக்கக்கூடியது லவ் ஸ்டோரி ஒன்று, அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் ஒன்று. இதுதான் உலகம் பூரா எல்லா இடத்துலையும் என்றைக்குமே கை கொடுத்துட்டுக்கிறது. ஸோ இப்போ ஆக்ஷன்னு சொல்லி இந்த படம் அந்த ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறதுலையே அதை ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. அதனால் கனிஷ்கா கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்காது. ஸோ விக்ரம்கிட்டையும் ஏகப்பட்ட ஹிட் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டையும் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா எந்த டைரக்டருக்குமே அவர் எப்பவும் டைரக்டருடைய அதாவது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அதே மாதிரி அவர் கூட நான் ஒரு படம் தான் என்ன படம் சுயமரமா அது அவர் டைரக்ட் பண்ணார். நான் என் சிசியும் எல்லாருமே நடித்தோம். என்னென்னா இப்போ அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க, என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாளில் இந்த சீன் இவ்வளோ சீன்னா அந்த சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா அந்த முந்தான முடிச்சில் அந்த முருங்கைக்காய் சீன் இருக்க அந்த சீனுக்கு டெய்லி முருங்கைக்காய் கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு அப்போ அதில் சாப்பிட்ருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்பேன். இப்படி ஒரு 3 தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துன்னே வருவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு 3 தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாரு என்னன்னு தெரியல, கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார். ஸோ இவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் அவர் கனிஷ்கா நடிக்கிறது அப்படிங்கிறது அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கனிஷ்காவுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு, நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு
ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படத்தில் நிறையா இருக்குது. அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.